அன்வர் ராஜா அவர்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு டிஎம்கேக்கு போயிருக்காங்க. அதுவும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில வந்து இணைஞ்சிருக்காங்க. இதில உண்மையிலேயே அதிமுக பாருங்க, ஒவ்வொரு ஆள்களா வந்து பிரிஞ்சு போறது வாடிக்கையா இருக்கு. இது வந்து அதிமுகவுக்கு நல்லது இல்ல அப்படிங்கிறது தான் உண்மையா புரியுது. சசிகலா அம்மாவா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், டிடிவி அவர்களா இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்து பெங்களூரு புகழேந்தி அவர்களா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியே கேசி பழனிசாமியா இருக்கட்டும். இன்னைக்கு அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க நம்ம அன்வர் ராஜா வரைக்கும் வந்து அதிமுக வந்து பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா, இப்ப இவரு பிரிஞ்சதுக்கான காரணத்த நம்ம பார்க்கணும்னா, ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட வந்து அலையன்ஸ் வச்சதுனால தான் மெயினா இவங்களுக்கு பிடிக்காம வெளிய வர்றாங்க. இல்ல ஏற்கனவே நம்ம ஜெயக்குமார் அதிருப்தியா இருக்கிறாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட ஸ்போர்ட்ஸ் பெர்சன் மாரி நம்ம ஜெயக்குமார் அவர்கள் வந்து வெளிய வெளிய வந்து அங்க உள்ள தகவல சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு பாருங்க சைலண்டாவே ஆயிட்டாரு. காரணம் என்ன அப்டின்னா, அவங்களுக்கு யார புடிக்கல. பிஜேபி கூட்டணி வந்து உங்களுக்கு புடிக்கல. அதே போல தான் உள்ளேயும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் வந்து முதலமைச்சர், அவர் தான் முதலமைச்சரு. ஆனா கூட்டணி ஆட்சி தான் அப்டின்ட்டு நம்ம அமித்ஷா ஒரு நாள் சொல்லிட்டு போனாரு. அதுக்கு பிறகு வந்து தொடர்ந்து அத சொல்லிட்டே இருக்கிறாரு. கண்டிப்பாக கூட்டணி ஆட்சின்னு. ஆனா அத மறுத்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவரும் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய சூழலுக்கு உருவாயிடுச்சு. எதிர்க்கட்சிகள்லாம் வந்து எள்ளி நகையாடுகுது. காரணம் நம்ம அந்த ஸ்பேஸ குடுக்குறோம். இப்போ நம்ம மேல ஒரு தவறுகள் இருக்கும்போது, கண்டிப்பா இன்னொருத்தன் குறை சொல்லிக்கிட்டு தானே இருப்பான். இது எதார்த்தமான உண்ம தானே! நம்ம இப்ப நம்ம ஜெல் ஆகல, பிஜேபியும், அதிமுகவும் ஜெல் ஆகலன்னா எப்படி ஜெல் ஆகும்? நீங்க கருத்தியல நீங்க மாத்தி மாத்தி புகுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, பார்க்குறவங்களுக்கு எரிச்சல தானே உண்டு பண்ணும். இப்ப 2 பேரும் சேர்ந்து நாங்க கூட்டணியா வந்து இணைகிறோம்னு சொன்னீங்கல்ல. 2 பேரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சியா, தனித்து ஆட்சியா? தயவு செய்து புரிய வச்சுட்டீங்கன்னா, யாரும் இந்த கேள்விகள் வரப்போறதில்ல. எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ண போறதில்ல. எப்பயுமே எதிர் கட்சிகள் விமர்சனம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் தேவைப்படும். இப்ப அவங்களுக்கு இந்த ஆயுதம் இருக்குது. போற இடங்களெல்லாம் வந்து அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தோட எடப்பாடி பழனிசாமி வந்து ஊரா போறாங்க. உண்மையிலே நல்ல வரவேற்பு கிடைக்குது. எல்லா இடத்துலயுமே இந்த மாரி கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. உண்மையிலேயே ஆட்சி தனித்தான் பண்ண போறீங்களா? இல்ல கூட்டணி ஆட்சியா? அப்படிங்கிறத பல நேரங்கள்ல நிருபர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப சமீபத்தில கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் வந்து திமுகவை எதிர்த்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒற்றை கருத்து உள்ள கருத்தியலோட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்களோட சேருங்க. அதாவது விஜயும் சரி, சீமானும் சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு அணியில் வந்தால் நம்ம திமுகவை வீழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த அவர் வந்து முன்னெடுக்கிறாரு. ஆனா, விஜய் வருவாரா அப்படின்னா, கண்டிப்பா வரப்போறதில்ல. ஏன்னா, முதல்வர் வேட்பாளரே விஜய் அப்படின்னு வச்சிருக்கும்போது, அவர் எப்படி ஒரு கட்சிக்கு கூட்டணிக்குள்ள வருவாரு? இப்ப அப்படியே கூட்டணி சேர்ந்தா என்ன சொல்லுவாரு? நான் முதல்வரா இருக்கேன், நீ துணை முதல்வரா இருன்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். ஏன்னா, இன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு கட்சி, நம்மள வந்து கிட்டத்தட்ட 50, 60 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சிய வந்து நிர்பந்திக்க முடியுமான்னா கஷ்டம் தான். ஆனா, அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து எங்க தலைமையில ஒரு கூட்டணி. அதனால நாங்க அதிமுக பக்கம் போக விரும்பல. அப்படிங்கிறத ஆதி கிருஷ்ணாலேருந்து அத்தனை பேருமே சொல்லிட்டாங்க. விஜய் வந்து ஏற்கனவே திமுகவோடையும், பாஜக கூடயும் கூட்டணி இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டார். இப்போ வந்து ஆதி கிருஷ்ணா எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க? நாங்க வந்து கண்டிப்பா வந்து ஏடிஎம் கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி இவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இவ தி தாவேக்கா வரப்போறதில்ல. நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா வரப்போறதில்ல. அப்ப என்ன இருக்கிற கட்சிகள ஒருங்கிணைக்கணும். ஆனா அந்த வேலை செய்ய தவறுறாங்க. இப்ப பாமக நிக்குது, இங்கிட்டு தேமுதிக நிக்குது. இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும்ல நீங்க. அந்த வேலைகள செய்யவே இல்லையே நீங்க. வராத கட்சிக்கு அழைப்பு கொடுக்குறீங்க. வருகிற பேச வேண்டிய கட்சிக்கு நீங்க பேசவே இல்ல. அதாவது தேமுதிக ஜனவரி மாதம் தான் தன் கூட்டணிய வந்து சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தணும். அவங்கள்ட்டயும் நடத்தல. பாமக சைடும் நடத்தல. இன்னும் கிருஷ்ணசாமி இருக்காரு. பல கட்சிகள் இன்னும் வெளியே இருக்குது. அவங்க கூட நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். அவங்கள அழைக்கணும். நீங்க பிரிஞ்சு நம்ம கட்சியிலேருந்து ஏன் போறாங்கங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் சரி பண்ணா மட்டும் தான் ஆட்சி மாற்றம் நிகழும். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா திமுக ஆட்சியில் நடக்கிற இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், விலைவாசி உயர்வா இருக்கட்டும், பல பிரச்சனைகள இன்னைக்கு மக்கள் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கண்ணு முன்னாடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால ஆட்சி மாற்றம் தேவைப்படுது. ஆனா, அந்த ஆட்சி மாற்றம் யாருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கிய கருத்தா இருக்கு. யாருக்கு அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்தே பார்ப்போமே!